அகெயின். உன் பவுலிங் நல்லா இருக்குடா. லைனர் லென்த் சூப்பராக இருக்கு. செலெக்ஷன் வர வரைக்கும் இன்ஜுரி ஆகாமல் பார்த்துக்கோ. ஃபீஸ் கொஞ்சம் பெண்டிங் இருக்கு, அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோ. சுகினு, அவன் தான் புது பிளேயரு. ஆளும் பார்க்க ரிச்சா இருக்கான். கேள்விப்பட்டேன் அவங்க அப்பா பெரிய பணக்காரர்னு. என்ன நல்லா விளையாடுவானா என்ன? தெரில மச்சான், பார்க்கலாம். மச்சான் என்ன மச்சாச்சு, செலக்ஷனோட வருது. போரா இருக்கும் பர்ஃபார்மன்ஸ். என்னால கான்சென்ட்ரேட் பண்ண முடியல போனதுல இருந்து. டேய் அதான் உங்க அப்பா இருக்கார்ல, பாத்து பாரு விடு. இது என் கேம், நான் பாத்துக்கிறேன். எங்க அப்பாவை இழுக்காத. ஹலோ அப்பா. ஹலோ கண்ணு, சொல்லு ராசா. அப்பா அந்த ஃபீஸை பற்றி கேட்டிருந்தானே. கண்ணு ராஜா இருப்பா, ஏற்றி விட்ட நெல் முடைக்கும் இன்னும் சொசைட்டிலேருந்து காசு வரல. அப்பா என் தலையாடமான வச்சாவது உனக்கு பைசா கொடுத்துட்றேன். சரிங்கப்பா. வாடா சுகினு. ஃபீஸை பற்றி கேட்டிருந்தீங்கல்ல, அப்பாட்ட பேசிட்டேன் கோச். கூடிய சீக்கிரத்தில் கட்டிடுவேன். சரி ஓகேடா. ஹலோ சொல்லுங்க சார். ஜெகன் செலக்ட் ஆகிறது உன் பொறுப்பு. அதெல்லாம் பார்த்துக்கலாம் சார். நம்ம அகாடமிக்காக எவ்வளோ பண்ணியிருக்கீங்க. ஜெகன் செலக்ட் ஆகிறது என் பொறுப்பு. டேய் மச்சான் என்னடா பண்ணிட்டு இருக்க, நாளைக்கு மேட்ச் வச்சுக்கினே. டேய் மச்சான், டேய் எழுந்துடுறா. டேய் எழுந்துடுறா. நாடா ஏன்டா இப்படி குச்சிட்டே இருக்க? என்னால கான்சென்ட்ரேஷன் பண்ண முடியல. என்னால லென்த்தும் பிடிக்க முடியல, லைனும் பிடிக்க முடியல. அது உனக்கே தெரியும். விட்ரா மச்சான், இதெல்லாம் ஒரு மேட்ராடா. இதுக்கு வழி இருக்கு. இதுக்கு தான் ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்குன்னு வாடான்னு ஒரு கமிஷன் இருக்கு. லிமிட்டட் லெவல் ட்ரக்ஸ் யூஸ் பண்ற வரையும் நம்ம எங்கேயும் மாட்ட மாட்டோம். அப்படி பண்ணா நான் மாட்ட மாட்டேனா? இல்ல ஜெகனு, லிமிட்டா யூஸ் பண்ற வரைக்கும் தான். உதயா லிமிட்னா ஜெகனே அரை டோஸ். திரும்பவும் சொல்றேன், அரை டோஸ். ஜெகனே எனக்கு வேலை இருக்கு, நான் கிளம்புறேன். டேப்லெட் வந்து கபோர்ட்ல இருக்கு, ஓகேவா? I love you since this morning, no, just for aesthetic. I wanna touch your body so fucking electric. I know you're scared of me, you say that I'm ஜெகனே அரை டோஸ். wanna make you hungry, then I wanna feed you. கமாண்டரா பாய்ஸ். கமான்ரா பாய், விக்கெட் இருக்கு பாரு, போடலாம்டா. டேய்
மாப்பிள்ள பாத்தில ஜெகனை எப்படி பெர்ஃபார்ம் பண்ணான்னு. பேட்ஸ்மேன்லாம் கதற விட்டான். இதுக்கப்புறம் அவங்க அப்பா பார்த்து பாரு எல்லாத்தையும் பணம் கொடுத்து. சுகினு என்னடா ஆச்சு? டேய் இது மச்சான் கோச்சை பார்த்துட்டு வரேன். கோச் யார் கோச் நீங்கள் மேட்ச் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணது? அது கோச் என்கிட்ட கொஞ்சம் பேசணும் கோச். சரி நீங்கள் போங்கடா, அப்புறம் பேசிக்கலாம். கோச் மேட்ச் பார்த்துருப்பீங்க, என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சா உள்ள? என்னடா நடந்துச்சு சொல்கிறா. கோச் ஜெகன் 4 ஓவர் போட்டு அவன் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டான், 2 ஓவர் போட்டு நான் என் பெஸ்ட்டை கொடுத்துட்டேன். இதில் எப்படி செலெக்ஷன் நடக்கும்னு சொல்லுங்க கோச். நல்லா பண்ணியிருந்தா எடுத்துக்க போகிறாங்கடா, இல்லாட்டா அடுத்த மேட்ச் பார்த்துக்கலாம். வர்றா. இந்த மேட்சுக்காக தான் நான் இவ்வளோ வருஷமாக எஃபோர்ட் போட்டிருக்கேன். அடுத்த மேட்ச்னா வாடா பாத்துக்கலாம் வாடா. கவலைப்படாதீங்க சார், ஜெகன் செலக்ட் ஆகிட்டான். நீங்கள் என்னை கவனிக்க வேண்டியதை கவனிச்சிருங்க. விட்ரா மச்சான் பாத்துக்கலாம். நீ ஏன் சுகமா இருக்க? தகுதிக்கு மீறி ஆசைப்பட்டோம்ல, அவ்வளோதான்ல. ரீசெண்டாக நம்ம அசோசியேஷனில் இந்த செலெக்ஷன் மேட்ச்சில் ஜெகனுங்கிற பையன் வந்து இல்லீகல் ஆக்டிவிட்டீஸில் இன்வால்வ் ஆயிருக்கான். ஹி யூஸ்ட் ஹை டோசேஜ் ஆஃப் ட்ரக். ஓகே டாக்டர், தேங்க்யூ. ஜெகனை பேன் பண்ணுங்க. நெக்ஸ்ட் லெவல் பெர்ஃபார்மர் யாரு? நியூ லிஸ்ட் பப்ளிஷ் பண்ணுங்க. மச்சான் அப்பா, இந்த லெட்டர் கிடைக்கிறப்ப உங்களை விட்டு ரொம்ப தூரத்தில் இருப்பேன். இந்த உலகத்தில் திறமைக்கு மதிப்பு இருக்குன்னு நினச்சி தப்பு கணக்கு போட்டுட்டேன். இந்த தப்பை திருத்தறதுக்கு எனக்கு வாய்ப்பு கிடைக்கல. நான் தெரியாமல் செஞ்ச தப்புக்கெல்லாம் நீங்கள் என்னை திட்டிருக்கீங்க. நான் தெரிஞ்சே இப்போ ஒரு தப்பு செய்ய போகிறேன். உங்களால் என்னை திட்டவும் முடியாது, திட்டுறதுக்கு நான் இருக்கவும் மாட்டேன். மன்னிச்சிருங்கப்பா. திறமை இருக்கிறதா என்ற கேள்வி இல்லை. அந்த திறமையை வாழ வைக்கும் சமூகமும் வாய்ப்பும் இல்லாததான் பயத்தை உருவாக்குகிறது. அவனது இறப்பு ஒரு முடிவாக இல்லை, அது நாம் விதிக்க வேண்டிய ஒரு அழைப்பாக இருக்கட்டும். வாழ்க்கையில் ஒவ்வொரு நிமிடமும் அழகுதான். எப்பொழுது எப்படி வேண்டுமானாலும் மாறலாம். உங்கள் திறமைகளை நம்புங்கள், சுற்றியுள்ள சூழ்நிலை அல்ல. தற்கொலை ஒரு நிலையான தீர்வல்ல. ஒரு நிமிடம் கூட யோசிக்காமல் அவசரப்பட்டு எடுக்கும் முடிவுகள் எதிர்மறையான விளைவுகளை ஏற்படுத்தும்.